சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 115 அடையாள குழப்பம் Gospel Truth Lesson 115 Identity Confusion ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மனிதனை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்திலே உண்டாக்கினார் என்கின்ற சத்தியத்தை நாம் யாவரும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். அந்த தேவ சாயல் தேவ ரூபத்தை சந்தேகப்படும்படியாக பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாக இருவரையும் வஞ்சித்தான். அந்த வஞ்சிக்கின்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆதாம் ஏவாள் அடையாளத்தின் குழப்பத்தில் காணப்படுகின்ற வேளையில் பாவத்தில் விழுந்தார்கள். மனித குலமே அன்றைக்கு பாவத்தில் விழுந்ததாக நாம் எண்ணலாம். In Genesis chapter 1, God created man in his own image and likeness. This truth was deceived by Satan in the form of serpent in Adam and Eve. When they had this identity confusion of whom they are, they fall into sin. And that made the whole mankind or human race fall into sin because they doubted that they are not in God's image and likeness. This is the gospel truth. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடத்தில் பேசும் பொழுது இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வார். அதாவது தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்படின்றால் ஆதியாகமத்தில் தேவன் ஆவியாக இருந்தார். மனிதனை அவர் உண்டு பண்ணும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய சாயலிலும் ஆவிக்குரிய ரூபத்திலும் மனிதனை அவர் உண்டாக்கினார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In John chapter 4 verse 24, when Jesus was speaking to the woman at the well, the Samaritan woman, he said, God is a spirit. In the book of Genesis, when God said, let us make man in our own image and likeness, it means God is telling the spiritual image of Adam and Eve, it's like God's image and God's likeness. This is the spiritual truth that we have to abide. This is the gospel truth. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வெள்ளத்துக்கு பிறகு ஆண்டவர் இந்த உலகத்தின் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வதை நோவாவுக்கு தெரியப்படுத்துகிறார். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். இந்த மேகத்தில் காணப்படுகிற வில்லையானது அது ரெயின்போ என்று நாம் அழைக்கின்றோம். இதற்கு 7 வண்ணங்கள் உண்டு. ஆனால் அதே சத்தியத்தை எடுத்துக்கொண்டு பிசாசானவன் 6 வர்ணங்கள் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணி அந்த கூட்டமானது அடையாளத்தின் குழப்பத்தில் காணப்படுகின்ற கூட்டமாக இருக்கிறது. அதற்கு மேலாக இந்த LGBTQ என்கின்ற பல தரப்பின மக்கள், பல அடையாளம் கொண்டிருக்கிற மக்கள் தங்களை தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனித சாயலை அவர்கள் நிராகரித்து அவர்களுக்கு புதிய சாயலை பிசாசானவன் இப்பொழுது உண்டு பண்ணி செயல்பட்டு கொண்டு வருகிறான். ஆதியாகமத்தில் அந்த அடையாள குழப்பத்தினால் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். அதே போல இன்றைக்கு பிசாசானவன் திருடவும் கொலை செய்யவும் அழிக்கவும் வரான் என்கின்ற இந்த அடையாள குழப்பத்தை கொண்டு அவனுடைய திட்டத்தை
மிகவும் செயல்படுத்தி கொண்டு வருவதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமான அடையாள குழப்பத்தில் இருப்பவர்கள் உலகத்திலே தினந்தோறும் பெருகிக் கொண்டு வருகிறார்கள் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In Genesis chapter 6 verse 13, God is informing Noah that he is making a covenant between him and the earth. I do set my bow in the cloud, and it shall for a token of a covenant between me and the earth. After the flood, God made rainbow, which consists of 7 colors. But the devil perversed this truth into 6 colors and created a people group like pride, and they are in identity confusion. There are even more other groups, LGBTQ+, so on and so forth. There are groups of people who are confused about their original God-given identity, and now they are behaving according to their own fleshly nature. The devil has managed to steal, kill, and destroy God-given identity to man. And today, as this people group is begin to growing, there are much more sins with this people group. Truly enough, when the identity confusion happened in the Garden of Eden, that same method is being used by the devil or Satan in this world right now to confuse people and to bring about more sins in this world. This is the gospel truth. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு, அதாவது அடையாளத்தின் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், அதாவது பிசாசானவன், அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இன்றைக்கு அடையாள குழப்பத்தில் இருப்பவர்களுடைய மனமானது குருடாக்கப்பட்டிருக்கிறது. அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்கள் மேல் பிரகாசித்தால் நிச்சயமாக அந்த அடையாள குழப்பத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள். ஆனால் பிசாசானவனோ அவர்களுடைய அடையாள குழப்பத்தை கொண்டு மாமிச சாயலை தரித்திருந்து பாவ சாயலை ஏற்றுக்கொண்டு அசுத்தமான சாயலில் வாழ்வதற்கு, அசுத்தமான கிரியைகளை செய்வதற்கு இந்த அடையாள குழப்பத்தில் உள்ள ஜனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In 2 Corinthians chapter 4 verse 4, God of this world, refers to Satan or devil, had blinded the minds of them. Them here we can relate to those people who have identity confusion, because lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine on them. When these people's minds are blinded from the truth
of the gospel, that they are created in God's image, Satan can work out his plans and tactics. That's why those who are in identity confusion, they have their own identity in the form of flesh, in the form of fleshly nature, and they are bound to commit more sins. And all these sins reflects the condition of their own flesh or body. This is the gospel truth. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு அடையாள குழப்பத்தை விதைகளை விதைத்த பிசாசானவன் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே 40 நாட்கள் உபவாசிக்கும் பொழுது அதே சவாலின் விதைகளை இயேசுவினிடத்திலே அவன் கொண்டு வந்தான். லூக்கா 4 அதிகாரம் வசனங்கள் 3-9 பார்க்கும் பொழுது பிசாசானவன் இயேசுனுடைய அடையாளத்தை அவன் சவாலிடுகிறான். நீர் தேவனுடைய குமாரனேயானால். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ லூக்கா 4 அதிகாரத்தில் வசனங்கள் 4-8 பார்க்கும் பொழுது இந்த சவாலுக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிறதே, அதாவது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு, எழுதப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பிசாசுக்கு எதிராக அவர் பேசும் பொழுது பிசாசானவன் அந்த சவாலில் அவன் தோற்று போய் அவரை விட்டு விலகி போனான் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய தேவ சாயலை நன்றாக அறிந்ததினால், அவரும் தேவனும் ஒன்றாக இருப்பதை அவர் உணர்ந்ததினால், அன்றைக்கு அடையாள குழப்பத்தில் இருந்து அவர் தேவ வார்த்தைகளை கொண்டு பாதுகாக்கப்பட்டார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கூட நம்முடைய அடையாளத்தின் குழப்பத்தை கொண்டு வருகின்ற வார்த்தைகள் எந்த மனிதர்களோ சரி, எந்த பிசாசின் கிரியைகளோ சரி நமக்கு எதிராக செயல்படும் பொழுது நாமும் இந்த எழுதப்பட்ட வார்த்தை நம் இருதயத்தின் பலகையிலே எழுதப்படும் பொழுது நாமும் அவ்விதமாக சவாலில் இருந்து ஜெயம் கொள்வதற்கு, மேற்கொள்வதற்கு எழுதப்பட்ட தேவ வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். ஆவியானவர் அந்த வசனங்களை நமக்கு நினைப்பூட்டுவார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 4 அதிகாரம் 13 வசனத்துல பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு, அதாவது சோதனையில் அவன் தோற்று போன பிறகு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். கவனிங்க, சில காலம் அப்படின்றால் மறுபடியுமாக அவன் மற்ற சோதனைகளோடு வருவதற்கு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம் என்கின்ற சத்தியத்தை விசுவாசிக்கும் பொழுது சில காலகட்டத்தின் பிறகு மறுபடியுமாக நம்முடைய சாயலை சந்தேகப்படுத்துவதற்கு, குழப்பத்தை கொண்டு வருவதற்கு அவன் செயல்படுவான் என்கின்ற சத்தியத்தை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். In Luke chapter 4, Jesus was tempted by the devil through his identity. He tried to deceive Jesus or challenge Jesus about his God-given identity. He said in chapter 4, verse 3 and 9, "If thou be the Son of God." The identity of Jesus is the Son of God, which is questioned or challenged by the devil. But Jesus responded in Luke chapter 4, verse 4 and 8, that it is written. Jesus referred to the word of God to counter and attack the devil. And at the end of the day, the devil lost in the challenge and left Jesus.
to be helped by the angels. Today, when our God-given identity is challenged by the devil or whoever, we ought to stand in the written word of God, not only in the Bible, but it's written in the tablet of our hearts. Then the Holy Spirit will bring about to our remembrance to counter or to respond accordingly, that our God-given identity will not be tarnished by the devil. Take note, in Luke chapter 4 verse 13, and when the devil had ended all the temptation, or in other words, when the devil lost in the challenge, he departed from him for a season. Here, we have to understand that even though when the devil leaves us, when we come against him in the word of God, there might be other situations or circumstances that he might come again to attack us on our God-given identity. So therefore, let us stay firm in the written word of God on our tablets of hearts, that we are able to overcome these challenges in our God-given life. That is the gospel truth. நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய சிலுவையின் மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அறிக்கையிட்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம், மறுபிறப்பு அடைகிறோம். நாம் மறுபிறப்பு அடையும் பொழுது நம்முடைய பழைய மனிதன் ஒளிந்து போனதாக, புதிய மனிதன் எழுப்பப்பட்டதாக என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எபேசியர் 4 அதிகாரம் 22 24 வசனம் வரைக்கும், கொலோசியர் 3 அதிகாரம் 8 வசனம் தொடங்கி 10 வசனம் வரைக்கும் இந்த சத்தியங்களை வாசிக்கலாம். அதாவது, நம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டதினாலே இப்பொழுது நாம் தேவனுடைய ஆவிக்குரிய சாயலை நாம் தரித்திருக்கின்றோம். அந்த சாயலானது பரிசுத்தமாக, தேவனுக்கு நீதியாக இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்திலே நாம் நிலைத்திருப்பதற்கு நம்முடைய மனதை இந்த வசனத்தை கொண்டு புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அப்போஸ்தலர் பவுல் இந்த எபேசியர் ஜனங்களுக்கும் இந்த கொலோசியர் ஜனங்களுக்கும் அவர் எழுதுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல தொலைத்த அந்த தேவனுடைய பரிசுத்தமான நீதி உள்ள சாயலை இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே அதை மறுபடியுமாக நாம் பெற்று அடைந்து விட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற ஆவிக்குரிய மனிதன் தேவனுடைய சாயலாக பரிசுத்தத்திலும் நீதியிலும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்கின்ற பார்வை கொண்டு அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. When we accepted Jesus Christ as our Lord and Savior, we are born again. Our old man has passed away and our new man has been risen in us. And now today, we are created in God's image, in righteousness and true holiness. We ought to renew our mind in this truth, which is written in the book of Ephesians chapter 4 verse 22 to 24 and Colossians chapter 3 verse 8 to 10. This is the gospel truth. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்ற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம். யோவான் 1:12, 1 யோவான் 3:2, ரோமர் 8:14 இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாக
அப்படின்றால் நம்முடைய தகப்பனுடைய சாயலாக நாம் இன்று ஆவிக்குரிய சாயலை பெற்று அடைந்து விட்டோம். இது சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. Today we are called the children of God. In John chapter 1 verse 12, 1 John chapter 3 verse 2 and Romans chapter 8 verse 14, we are the children of the living God in our spirit man. This is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share and subscribe. Thank you.